குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா க்ரீன் ஆப்பிள்லையே பச்சை கலரில் வரும். இது என்னென்னா ரொம்ப இனிப்பாகவே இருக்காது, புளிக்கும் சில சமயம் நல்லா, ரொம்ப ரேராக சில சமயம் இனிப்பாக இருக்கும். நான் இங்கிலாந்து போயிருந்தப்போ பையன் கூட அவனுடைய ஆஃபீஸ்க்கு நான் எதிரில் சாயந்தரம் போவேன். அங்கே வழியெல்லாம் நம்ம புளிய மரம் மாதிரி ஆப்பிள் மரம். என்ன ஆப்பிள்னு பார்த்தா எல்லாம் பச்சை கலரில் இருந்தது. சரின்னு கீழே விழுந்து கிடந்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். கட் பண்ணி ஒரு பிட்டு சாப்பிட்டா ஒரே புளிப்பு. எனக்கு என்ன செய்யணே தெரில. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, இதை அப்படியே ஊறுகாய் மாதிரி பண்ணிடலாமான்னு செய்து நான் பிக்கிள் மாதிரி பண்ணினேன். ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்தது. அப்படியே மாங்காய் பிக்கிள் மாதிரி தான், ரொம்ப ருசி. இதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து. இந்த ஆப்பிளோ இல்லை எந்த ஆப்பிளோ இந்த மாதிரி சீடு இருந்தால் சாப்பிடாதீங்க. அதில் விஷம் கலந்துருக்கு தான். பழத்தில் இல்லாதது அந்த கொட்டையில் இருக்கும் சீடில். அதனால் நான் கூடவே போடலை, பார்த்து எடுத்துட்டேன். அதை எடுக்கவே சாப்பிடாதீங்க. ஓகே, இப்போது கடுகு உளுந்து பொடித்த உடனே அதில் போடலாம். இது ரொம்ப நேரம் இதில் எண்ணெயில் வேக விட வேண்டாம். உப்பு போடலாம். ஒரு கிண்டிட்டு பெருங்காயத்தூள், ப்ளெயின் சில்லி. இது ரொம்ப வேக வேண்டாங்க. ஊறுகாய் மாதிரி மாங்காய் பொடியாக நறுக்கி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இறக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறாட்டியுமே இது நல்லாயிருக்கும். அந்த புளிப்புக்கும் இந்த காரம் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு புது விதம்தான். இது நானாக தான் யோசித்து பண்ணேன். அங்கே பண்ணது இங்கேயும் சக்ஸஸ் ஆச்சு எனக்கு. ஸோ இங்கே உள்ள கடைகளில் நான் அந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள் வாங்கி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது புளிப்பாக இருக்கனால சும்மா நம்ம சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படி இதாகுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப லேசான இனிப்போட ஆப்பிள் வாசனையோட புளிப்பும் கலந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வேக வச்சு நீங்கள் தயிர் பச்சடி பண்ணலாம். அது இன்னொரு நாள் நான் போடுறேன். ஓகேங்களா? பிடிச்சா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. சும்மாவே உட்காந்து சாப்பிடலாம் போல் இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.